ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி என்னும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, திருது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், மருத்துவம், வாழ்வியல் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொளிகளை கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடம் சார்ந்த ஒரு தகவல். அந்த தகவல் காதல் திருமணம் என்று சொல்லக்கூடிய காந்தர்வ திருமணம் என்ற வரிசையில், இந்த காந்தர்வ மனம் என்று ஏன் இதை சொல்லணும் என்றால், இந்த ஜாதகர் 1953ஆம் வருடம் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு பிறந்தவர். இவர் தன் இனம் அல்லாத ஒருவரை, வேற்று இனத்தை சார்ந்த ஒருவரை இவர் திருமணம் செய்து கொண்டார். அந்த திருமணம் எந்த காலகட்டத்தில் நடந்தது, எந்த திசையில் நடந்தது, எந்த புத்தியில் நடந்தது, எது சார்ந்த இந்த காதல் திருமணத்தை தந்த கிரகங்கள் எது எது, இந்த காதல் திருமணத்தை நடத்தி வைத்த கிரகங்கள் எது எது என்பது சார்ந்த தகவலை இந்த காணொலியில் தர இருக்கிறோம். இதில் பாருங்கள் நண்பர்களே, மிதுன லக்கணம் அதிக பாகையை வாங்கி 28.24 பாகையை வாங்கியிருக்கிறது. புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறது. அதாவது புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. அடுத்து பாருங்கள் நண்பர்களே, 2ஆம் இடத்தில் கேது, 4ஆம் இடத்தில் சந்திரன் திக்பலம் வாங்கியிருக்கிறார். அது சாரச் சிறந்தது. அதே சமயத்தில் சுயசாரத்தில் இருக்கிறார். 5ஆம் இடத்தில் சனி உச்சம். லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் புதன், 8ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் பாக்கியக்காரகனான சுக்கிரன் பாக்கியத்தில், 11ஆம் இடத்துக்குரிய கிரகமும் 9ஆம் இடத்தில். ஆக 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் 4ஆம் இடத்தில், 5க்குரியவன் 9இல், 9க்குரியவன் 5இல், 2, 5. 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் 7ஆம் இடத்தை பார்த்த வண்ணமாக இருக்கிறது. லக்கணத்துக்கு 11ஆம் இடத்திலிருந்து 2, 5, 7, 11 தொடர்பு வந்துவிட்டது. இதில் 5, 9க்குரியவர்கள் பரிவர்த்தனை பெற்றதனால் இந்த காதல் திருமணம் சிறப்பாக நடந்தது. அதே சமயத்தில் 7ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருவரும் சேர்ந்து லக்கினத்துக்கு லக்னாதிபதி மற்றும் 3க்குரியவர்கள் சேர்ந்து 7ஆம் இடத்தில் இருப்பது என்பது சாலச்சிறந்த விஷயம். அதாவது உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துக்குரிய கிரகன் 7ஆம் இடத்திலிருந்து சூரியனோடு சேர்ந்து, சூரியனும் புதனும் ஒன்றாக சேர்ந்து குருவனுடைய பார்வை பெற்றிருந்தது என்பது சால சிறந்தது. இவர் ஜீவனம் என்று பார்க்கும் பொழுது இவர் ஒரு கலைத்துறையை சார்ந்தவர். அதே சமயத்தில் இவருடைய வாழ்க்கை துணையும் கலைத்துறையை சார்ந்தது. அதே சமயத்தில் இந்த ஜாதகத்தில் திருமணம் நடந்தது எப்போது என்று பார்க்கும் பொழுது, இந்த காதல் திருமணம் நடந்தது ராகு திசையில், செவ்வாய் புத்தியில். ராகு என்பது 8ஆம் இடத்தில் இருக்கிறார். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், இது காதலித்து திருமணம் செய்து கொண்டது. இதற்கு முன் ஏற்கனவே ஒரு திருமணம் நடந்து மனைவி 2 வருடத்தில் தவறிய பிறகு நடந்தது. அது ராகு திசையில் சுக்கிர புத்தியில் அந்த திருமணம் நடந்தது. ராகு திசையில் சுக்கிர புத்தி முடியும் பொழுதே அந்த திருமண பந்தமும் முடிந்து போனது. அதற்கு அடுத்தது ராகு திசையில் சூரிய புத்தி முடிஞ்சு, சந்திர புத்தி முடிஞ்சு, செவ்வாய் புத்தியில் ஆரம்ப காலத்திலேயே இந்த காதல் திருமணம் நடந்தது. இவர் காதல் திருமணம் நடந்த காலத்தில் மிகப்பெரிய யோகத்தில் இருந்திருக்கிறார். என்று கேட்டால் 2க்குரியவனுடைய சாரம் பெற்று, 2க்குரியவன் அவனுக்கு திரிகோணத்தில் இருந்ததால், அதாவது திருவோண சாரத்திலிருந்து அதற்கு திரிகோணத்தில் சந்திரன் இருந்து சந்திரன் சுயசாரம் வாங்கியதால் அப்போது இவர் மிகப்பெரிய செல்வாக்காகவும் திருப்திகரமாகவும் ஒரு நண்பர் பட்டாளத்தையும் சேர்த்து வைத்திருந்தார். அடுத்து இது காதல் திருமணம் நடந்தது சரி. இந்த காதல் திருமணத்தை நடத்தி வைத்த கிரகங்கள் எது என்று பார்க்கும் பொழுது, அப்படியே காதல் திருமணம் நடந்த அன்று கிரகத்தினுடைய தொடர்பு என்ன என்று பார்ப்போம். பொதுவாகவே இந்த காதல் திருமணம் என்று பார்க்கும் பொழுது இதை நடத்தி வைப்பது பெரும்பாலும் செவ்வாய், சனி, குரு இந்த மூவருமே
பிறந்த கால கிரகத்துக்கு கோச்சார கிரகத்துக்கு தொடர்பு வரும் பட்சத்தில் அந்த காதல் திருமணம் அரங்கேறுகிறது. பிறந்த நாள் ஜாதகத்தில் பாருங்கள், சனி உச்சம் பெற்றிருக்கிறார். கோச்சார ஜாதகத்திலும் திருமணம் நடந்த அன்று சனி உச்சம் பெற்றிருக்கிறார். அதே சமயத்தில் பிறந்த கால குரு மேசத்தில், திருமணம் நடந்த அந்த நாளினுடைய குரு தனுசு. ஸோ இதுக்கும் குருவும் ஜென்ம குருவுக்கும் கோச்சார குருவுக்கும் தொடர்பு வந்தது. அதற்கு அடுத்தது செவ்வாய் தான் இருக்கும் வீட்டிற்கு 5, 9ஆம் இடத்தில் அந்த கிரகங்களினுடைய நட்சத்திரமே இருக்கும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது செவ்வாய் கும்பராசியில் இருக்கிறது, காற்று ராசியில். திருமண காலத்தில் என்றும் காற்று ராசியில் துலா லக்னத்தில் இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த சனி, இந்த செவ்வாய், இந்த குரு ஒருவருக்கொருவர் தொடர்பு. அதே சமயத்தில் பொதுவாகவே 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற கிரகம் 5ஆம் இடத்துக்கும் 9க்குரியவன் சம்பந்தம் பெற்றுவிட்டாலே அவர்கள் மிகப்பெரிய யோகத்தில் பிறந்தவராக கருதப்படுகிறது. அந்த யோகத்தை அனுபவித்து விடுகிறார்கள். ஆக திரைப்படத்துறையில் இவருக்கென்று ஒரு தனி இடத்தை பெற்று திகழ்ந்தார். அதே சமயத்தில் மிதுன லக்கணம் மிதுன ராசி, தனுசு லக்கணம் தனுசு ராசி, கன்னிய லக்கணம் கன்னிய ராசி, மீன லக்கணம் மீன ராசி. இதில் எந்த ஒரு ஜாதகர் ஜனனமானாலும் அவருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வாழ்க்கை துணைகள் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகள் வாழ்க்கையில் வந்து போய்விடுவதை நடைமுறையில் காண முடிகிறது. அந்த வகையில் சரி, இதுவரையில் நிறைய பேசிக்கொண்டே வந்தோம். இதில் இந்த ஜாதகம் யாருடையது என்று பார்க்கும் பொழுது 7/1/1953 மாலை 6:30 மணிக்கு பிறந்த இவர் திரைப்பட நடிகரும் டைரக்டருமான திரு பாக்கியராஜ் அவர்களுடைய ஜாதகம். ஆக காதல் திருமணம் எந்த கிரகங்கள் அமைப்பை தருகிறது, எந்த கிரகங்கள் காதல் திருமணத்தை செய்து வைக்கிறது என்று பார்க்கும் பொழுது பிறந்த லக்கணத்துக்கு 10வது இட லக்கணமே மிதுன லக்கணம், 10வது லக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது மீன லக்கணம். அதே சமயத்தில் இந்த ஜாதகத்திலையும் ஒரு தகவலை சொல்லாமல் விட்டுவிட்டோம். பிறந்த நாள் சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் 7ல் இருக்கிறது. பிறந்த நாள் சந்திரன் கன்னியில் இருக்கிறது, கோச்சார சந்திரன் மீனத்தில் இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த சனி செவ்வாய் நிபுணத்துவம் பெறுகிறது. இங்கே இருக்கிற சனியும் இங்கே இருக்கிற செவ்வாயும் ஒருவருக்கொருவர் திரிகோணத்தில் இருந்ததினால் மிகப்பெரிய யோகத்தை பெற்றுவிட்டது. இந்த ஜாதகத்தில் உள்ள யோகங்கள் சார்ந்த விஷயங்களை பார்ப்போம். 4ஆம் இடத்தில் திக்பலம், 5ஆம் இடத்தில் சனி உச்சபலம், 7ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் ஒன்றா சேர்ந்து புராத்தி யோகம், கத்திரி யோகம், மகாலட்சுமி யோகம். அதே சமயத்தில் 9ஆம் இடத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் பாலுணர்வு கிரகங்கள் மட்டுமல்லாமல் காலபுருஷனுக்கு 2/7க்குரியவர்கள், காலபுருஷனுக்கு 2/7க்குரியவர்களே அவர்களுக்கு வீடு கொடுத்த சனி உச்சம், சனியும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றது வாழ்நாள் முழுவதும் யோகத்தை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. சரி நண்பர்களே, இது சார்ந்த கருத்துக்கள் உங்கள் மனதில் பட்டால் தெரியப்படுத்துங்கள். பார்க்கிறீர்கள், கடந்துவிட்டு போய்விடுகிறீர்கள். உங்களுடைய கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்கள். இது ஒரு ஜோதிடத்தை கற்றுக்கொள்ளும் ஆர்வமுள்ள ஒரு மாணவராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இதுபோல ஒரு தகவலை இன்னொரு ஜோதிடர் கொடுப்பாரா என்றால் கொடுப்பார். அவர் பணத்தை வாங்கிக் கொண்டு வகுப்பு என்ற ஒரு பட்டத்திற்குள் உங்களை நிறுத்தி உங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அதை தருவார். நான் அது எந்தவித கட்டணமும் இல்லாமல் உங்களுக்கு தந்து விடுகிறேன். இதில் ஒரு ஜாதகம் 2 ஜாதகம் இல்லை, கிட்டத்தட்ட ஒவ்வொரு காரகத்துவத்திற்கும் 100 ஜாதகம் தர ரெடியாக இருக்கிறேன். இதில் இதுவரை மிதுன லக்கணத்திற்கு பார்த்தோம், சிம்ம லக்கணத்திற்கு பார்த்தோம், கடக லக்கணத்திற்கும் பார்த்தோம். அடுத்து இந்த 9 காலபுருஷ லக்கணம் பாவங்கள் 12, இந்த 12 பாவங்களும் 12 ராசிகளினுடைய ஆதிக்கத்துக்குள் இருக்கிறது. இதில் 3 ராசி கட்ட அல்லது லக்கணத்துக்குரிய காதல் திருமணத்தை பார்த்துவிட்டோம். அடுத்து ஒவ்வொரு லக்கணமாக 12 லக்கணத்திற்கும் 12 லக்கணத்தில் பிறந்தவர்கள் திருமணமும் அந்த திருமணத்துக்கான ஜாதகத்தில் கிரக அமைப்பு எப்படி, கோட்சார காலத்தில் திருமணம் செய்து வைத்த கிரகங்கள் எது என்பது சார்ந்த அனைத்து தகவலையும் ஒவ்வொரு பதிவுகளையும் தர காத்திருக்கிறேன்.
ஆதரவு கொடுத்தீர்களானால் இன்னும் கொஞ்சம் ஊக்கமுடன் செயல்படுவேன். இருந்தாலும் எப்போதாவது ஒரு காலத்தில் தற்போது நீங்கள் ஆதரவே தரவில்லை என்றாலும் கூட எப்போதாவது உங்களுக்கு காதல் திருமணம் நடப்பதற்கான கிரக அமைப்பு, காதல் திருமணத்தை நடத்தி வைத்த கிரகங்கள் எது என்று உங்களுடைய மனதில் கேள்வி எழும் பொழுது அன்று அந்த இடத்தில் நான் முன்னால் நிற்பேன். என்னுடைய வலைதளத்தில் உள்ளே சென்றீர்களானால் காதல் திருமண அமைப்பை தந்த கிரகம் எது, காதல் திருமணத்தை செய்து வைத்த கிரகம் எது என்பது சார்ந்த தகவலை உங்களுக்கு தெளிவாக புரியும்படி விளக்கியிருக்கிறேன் என்று கருதுகிறேன். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமூலி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிள்ளை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே. என்னுடைய அலைபேசி எண் 9788972999 மற்றும் ஒரு எண் 9791199649. வணக்கம் நண்பர்களே.